பொறுமையாக இருக்கணும். மிராக்கிள் நடக்கும். ஐயாவுக்கெல்லாம் நூற்றுக்கணக்கான மிராக்கிள்ஸ். சும்மா எனக்கு சொல்லி மாளாது. நினச்சது அதை 4வது குறளில் சொல்லுவார். அடே, இந்த பொறுமையை நீ தொடர்ந்து மெயின்டைன் பண்ணிங்கன்னா நீ நினச்சதெல்லாம் ஒன்று சுற்றி ரவுண்டப் பண்ணிடும்டான்றாரு. அதுக்கு பேர் நிறை உடைமை. எல்லாம் உனக்கு நிறைஞ்சு வெளியும் போதும் போதும். வள்ளல் பெருமான் சொல்லுவார்ல, எண்ணியதான் எண்ணியவாறு எனக்கு அருளும் தெய்வம் அப்படின்னு. எப்படி என் உயிர் எண்ணினது இங்கே எனக்கு அப்படி அருளை அருட்பெருஞ்சோதி அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி நம்ம என்ன விரும்புகிறோமோ ரவுண்டு கட்டிட்டு வரோம். அதுக்குரிய சூழ்நிலை, அதுக்குரிய ஆட்கள் பட்டுன்னு வருவாங்க. எந்த ஒன்றுக்கு நான் கஷ்டப்பட்டு ஒன்று அடைஞ்சேன்னு ஒன்றுமே கிடையாது என் வாழ்க்கையில். ஒரு அவேர்னஸ் வந்த நாள்லேருந்து 47 வயசில் ஆன்மீகம், தமிழ் திருமறை, தமிழ் சமயம், சிவநெறி அப்படின்னு இந்த நெறியை என்றைக்கு உணர்ந்தனோ, அடடா கஷ்டமே போயிட்டு எல்லாம் இஷ்டப்பட்ட வாழ்க்கையாக மாறிடுச்சு.